ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோ பாருங்கள், இடியாப்பத்துக்கு மாவு எப்படி வீட்டிலே அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இதை பாருங்கள், இந்த உலக்குக்கு 2.5 உலக்கு புழுங்கரிசிங்க. இது புழுங்கரிசி எடுத்துக்கிறேன். 2.5 உலக்கு. இந்த பாருங்கள், இந்த உலக்குக்கு 2.5 உலக்கு புழுங்கரிசி எடுத்துருக்குறேன். இதை நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி அரைக்கலான்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக அரையட்டும். இதே இதில் நம்ம பச்சரிசி ஊற போட்டு கூட அரைக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இதே மெத்தடு தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது புழுங்கரிசி இடியாப்பம் சுடுறது இடியாப்பம் அவிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புழுங்கரிசி இடியாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நைஸாக அரையட்டும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன். நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சாச்சு. இனி இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இனி நம்ம தேவைக்கு இந்த பாருங்கள், தேவைக்கு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சி நம்ம அதில் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அடுப்பில் வச்சு காய்ச்சணும். அதுக்கு இங்கே பாருங்கள், நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு ஊற்றி காய்ச்ச போகிறோமோ அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அது பாத்திரத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் தடவிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும். இதை பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் நிற்கணும் அதில். அப்போ தான் மாவு அடியில் ஒட்டாமல் வரும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இந்த பாருங்கள், அந்த அடுப்பில் வச்சு கிளறி கொடுக்கணும். கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது சப்பாத்தி மாவு பதத்துக்கு கட்டி ஆகணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு கசணும் இல்லையா, அந்த பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் கை விடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அடியில். பாருங்க, மாவு திரண்டு வருது பாருங்க. அது பாருங்க, தண்ணியா இருந்தது, இப்போ எவ்வளோ கட்டி ஆகிட்டு வருது பாருங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இந்த பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள்.
தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி கொஞ்சம் அழுத்தி நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்பத்துக்கு நான் தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். அது எப்படி நான் ரெடி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். அதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு 8 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புளி வச்சுருக்கிறேன். தேவைக்கு உப்பு. பாருங்கள், பூண்டு ஒரு 2 பல் பூண்டு, பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கட் பண்ணிட்டியா? மூடி வை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் புளிஞ்சு வச்சாச்சு. நீ இதை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் வேகுது, வேகட்டும். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். இதை பாருங்கள், சட்னிக்கு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டு பொரியட்டும். கொஞ்சமாக கடுகு போட்டு பொரியட்டும். பொரிஞ்சோன்னே இதை பாருங்கள், கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியுது, பொரியட்டும். இதை பாருங்கள், அதில் கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை லைட்டாக வதக்கிக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக. வதங்கட்டும். அவ்வளோதான். நம்ம அரைச்சி வச்சுருக்கத அதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சதை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், அரைச்ச தேங்காவை போட்டுட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க சட்னிக்கு ரொம்ப கொதிச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். அதனால் லைட்டாக ஒரு மாதிரி பொங்கி வரும் பாருங்கள், அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காணாதுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சட்னி கொதிச்சுதுன்னா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் கொதிக்கக்கூடாது. ஒரு மாதிரி பொங்கி வரும் பாருங்கள், ஒரு மாதிரி நுரைச்சிட்டு அந்த ஒரு மாதிரி பொங்கி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் நல்லா வந்திருக்கு. இந்த பாருங்கள், நல்லா வந்திருக்கு.
இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.